வந்து ஒரு நம்பர்ஸ் வந்து உனக்கு இந்த மாதிரி தானே இருக்கும். அசியூம் 2 3 4 இந்த மாதிரி தானே இருக்கும். ஓகே, இப்ப 3 இருக்குன்னா 3 - 1 வந்து என்னது 2, 3 + 1 4. ஓகே, சோ இப்போ என்ன சொல்லிருக்காங்க, ப்ராடக்ட் ஆஃப் these two positive integers. That means okay, let us take the first two, n - 1 and n. Okay, product means என்னது n - 1 n - 1 into n. ஓகே, இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுமே it is divisible by 2. divisible by 2 னா என்னது 2 வால டிவிஸ் ஆகும் and remainder is 0. சோ இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் நமக்கு, a வந்து என்னது a is equal to n into n - 1, b is equal to 2, quotient வந்து கண்டுபிடிக்கணும். quotient is equal to what we need to find out, remainder வந்து 0 we know. கரெக்ட்டா? நம்ம என்ன பண்றோம், a is equal to bq plus r ஃபார்முலாவை அப்ளை பண்றோம். a is equal to bq plus r ஃபார்முலா அப்ளை பண்றோம். a is nothing but the product of the two consecutive integers, that is n into n - 1. okay, b தான் we need to find out the b. sorry, b வந்து கொடுத்திருக்காங்க, b is equal to 2, we need to find out the quotient and the remaining is 0. fine. so first let us apply n into n - 1. இத வந்து லெஃப்ட் சைடுல வந்து என்ன இருக்கு, a இருக்கு. a is nothing but n square minus n is equal to b into q plus 0. okay. okay. so okay. so இப்ப first case 1, any positive integer, அதாவது எந்த பாசிட்டிவ் இன்டிஜர் எடுத்துட்டாலும் அது வந்து எந்த ஒரு ஃபார்ம்ல இருக்கும் அப்படின்னா, either it can be 2q or 2q plus 1. okay, இந்த ஃபார்ம்ல வந்து இருக்கும். okay, so what we need to apply is இந்த 2q or 2q plus 1 இந்த மாதிரி ஃபார்ம்ல இருக்கும். so இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, a வந்து தெரியும், a is nothing but the n square minus n is equal to okay. so b க்கு பதிலா வந்து என்ன பண்றோம் நம்ம, okay, when n is equal to 2q. fine. fine. so first what we need to do is n is equal to 2q. ஓகே, இது வந்து இப்ப எப்படி இருக்கணும்னா, n is equal to 2q இருக்கலாம், or n is equal to 2q plus 1 இந்த வேல்யூவா இருக்கலாம். so first case 1 we assume n is equal to 2q. okay, so n is equal to 2q னு அஸ்யூம் பண்ணிட்டு இந்த ஈக்குவேஷன்ல போடுறோம். அப்ப n is equal to 2q னா இங்க போட்டோம்னா என்ன ஆகும், n square minus n தானே, n square minus n க்கு வந்து 2q the whole square minus 2q is equal to b into q. okay, so left side மாத்திரம் வந்து first நம்ம அப்ளை பண்ணுவோம். okay, 2q the whole square minus 2q னா என்ன வரும், that is 4q square minus 2q. okay, 4q square minus 2q அப்படின்னு வரும். okay, இப்ப இது வந்து என்ன ஆகும், 4q square minus 2q க்கு 2q பேலன்ஸா வெளியே எடுத்துரு, 2 into q காமனா வெளியே எடுத்துடலாம். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா 2 into q minus 1. ஓகே, 2q காமனா வெளியே வந்துரும், 2q minus 1. சோ இப்ப क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க, क्वेश्चन அகைன் ரீட் அவுட் பண்ணு. ப்ராடக்ட் ஆஃப் த டூ இன்டிஜர்ஸ் ஆர் டிவிசிபிள் பை 2 னு ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. ஃபைன். சோ இப்ப ப்ராடக்ட் ஆஃப் த டூ இன்டிஜர்ஸ், அதாவது when n is equal to 2q னு வெச்சிட்டோம்னா ப்ராடக்ட் ஆஃப் த டூ இன்டிஜர்ஸ் வந்து என்னது 2 into 2q into 2q minus 1 அப்படின்னு வந்திருக்கு. கரெக்ட்டா? நான் மேல ரப் பண்ணிக்கிறேன். மேல எழுதி கீழ ரப் பண்ணவா? ரப் பண்ணுங்க. ஓகே. சோ இப்போ என்ன பண்ணிருக்கோம், two cases we take, one n is equal to 2,
2q and n is equal to 2q plus 1. Okay, first case 1 பார்த்துட்டு இருக்கோம். We are discussing the case 1. n is equal to 2q. இப்போ என்ன வந்திருக்கு, n square minus n ஓட வேல்யூ வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னா 2q into 2q minus 1 அப்படின்னு வந்திருக்கு, which is nothing but 2 into okay this value. So இப்போ என்னாச்சு, this is a divisible by 2, கரெக்டா? q into 2q minus 1 whatever it may take. ஓகே, நம்ம என்ன பண்ணிருக்கோம், n square minus n வந்து இப்ப டிவைட் பண்ணி 2 ஆல டிவைட் பண்ணி இந்த சைடு n square minus n divided by 2 போட்டீங்கன்னா என்ன ஆகும், இங்க 2 into q into 2q minus 1 divided by 2 வரும், ரைட்டா? சோ என்ன ஆகும், 2 க்கு 2 க்கும் டிவைட் ஆகும். that means it is divisible by 2, ரைட்டா? சோ what we proved case 1 prove ஆயிடுச்சு. என்னது, n is equal to 2q ன்னு இருக்கிறப்ப product of the two integers are divisible by 2 அப்படின்னு prove ஆயிடுச்சு, கரெக்டா? புரியுதா? n square minus 1 ஓட வேல்யூ எடுத்தோம், n square minus n ஓட வேல்யூ வந்து 2 ஆல டிவைட் ஆகுமா அப்படின்னு பார்த்தோம். yes, it is divisible by 2. okay, so statement is proved for the case 1. okay, then case 2. case 2 என்னது, n is equal to 2q plus 1. okay, so now let us take the second case. second case வந்து என்னது, case 2 n is equal to 2q plus 1. fine. இப்ப again what we need to do, we need to check that product of the two integers are divisible by 2. okay, so again take n, so இப்ப n 2q plus 1 னா n plus 1 வா இருக்கும். next integer number என்னவா இருக்கும், n plus 1 is equal to 2q plus 1 plus 1, ரைட்டா? n is equal to 2q plus 1 னா next integer என்னவா இருக்கும், n plus 1 ஆ இருக்கும். that is equal to 2q plus 1 plus 1, that is equal to 2q plus 2, right? so we need to take the product of these two numbers, that is n into n plus 1. we need to apply the first formula, that is n square minus n. so n square minus n எடுத்துக்கணும். இதுதான் product of the two integers actually. so இது வந்து எனக்கு divisible by 2 ஆ பார்க்கணும். so இங்க n ஓட வேல்யூக்கு பதிலா இது வேணாம். okay, n is equal to 2q plus 1 எடுத்துக்கோம். இதுல வந்து n ஓட வேல்யூ வந்து அப்ளை பண்றோம். so n is equal to 2q plus 1 the whole square minus n, that is 2q plus 1. ஓகே, இதே ஃபார்முலால தான் ஃபர்ஸ்ட் என்ன அப்ளை பண்ணோம், n equal to 2q ன்னு அப்ளை பண்ணோம். இப்போ n ஓட வேல்யூ 2q plus 1 ன்னு எடுத்துக்கிட்டோம். n ஓட வேல்யூ 2q plus 1 ன்னு எடுத்துட்டு சேம் இதே ஈக்குவேஷன்ல அப்ளை பண்றோம். சோ 2q plus 1 the whole square இருக்கு, a plus b the whole square ஃபார்முலா 4 என்ன வரும், 4q square ஓகே plus 4q plus 1 minus 2q plus 1 minus 2q. okay, இந்த மைனஸ் வந்து மல்டிப்ளை ஆயிரும், plus 1 will become minus 1. so இப்போ என்ன ஆகுது, 4q square plus 4q minus 2q, that is 2q. okay, plus 1 minus 1 0, that is equal to 4 into q square plus 2q. okay, here take the 2q as the common. 2q வை காமனா வெளியே எடுத்துட்டோம்னா 4q ஸ்கொயர்ல 2q வை காமனா வெளியே எடுத்துட்டோம்னா என்ன இருக்கும், 2q இருக்கும், 2q plus 1 இருக்கும். okay, so again in this case also என்ன இருக்கு, n square product of the two integers n square minus n வந்து இந்த வேல்யூ வந்திருக்கு. இப்போ இத 2 ஆல டிவைட் பண்ணா என்ன ஆகும்னா 2 ம் 2 ம் கேன்சல் ஆயிரும். so this is also divisible by 2. so இப்போ என்ன ப்ரூவ் பண்ணிருக்கோம், product of the two integers will be divisible by 2 அப்படின்னு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிருக்கோம். using what, எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கோம், இந்த n square minus n இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிருக்கோம். n square minus n எப்படி வந்தது தெரியும்ல, ரெண்டு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து n minus 1 ஆ இருக்கும், செகண்ட் நம்பர் n ஆ இருக்கும். சோ ப்ராடக்ட்னா இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்றோம், n minus 1 into n, that is equal to n square minus n. this is the first step. செகண்ட் ஸ்டெப் என்ன எடுத்துக்கிறோம், ரெண்டு கேஸ் எடுத்துக்கிறோம். n ஓட வேல்யூ 2q,
என்னோட வேல்யூ 2q plus 1 அப்படின்னு ரெண்டு கேஸ் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் என்னோட வேல்யூ 2qன்னு போட்டோம், இந்த ஈக்குவேஷன்ல போட்டோம், அந்த ரிசல்ட் வந்து டிவைசிபிள் பை 2 1 பார்த்தோம். தென் என்னோட வேல்யூ 2q plus 1ன்னு போட்டோம். ஓகேயா, என்னோட வேல்யூ 2q plus 1ன்னு போட்டுட்டு ரிசல்ட் அந்த ஈக்குவேஷன் வந்து டிவைசிபிள் பை 2 1 பார்த்தோம். ஓகே, சோ both are divisible by 2, hence என்னது product of the two integers are divisible by 2. Okay uncle order okay, so 2.1 fourth question. When the positive integers a, b, c are divided by 13, the respective remainders are 9, 7 and 10. Okay, so we have three positive integers now. Okay, so let us assume x, y, z. Okay, three positive integers are there. Okay, so we need to apply that division formula. Okay, அப்ப அந்த ஃபார்முலா வந்து என்னது இருக்கும்? ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா a is equal to bq plus r. Right? This is what the formula. Okay, so first formula what they applied, இப்ப a க்கு பதிலா வந்து என்ன பண்ணனும், x யூஸ் பண்ணோம். x is equal to divisible by is divided by 13. So b is 13 into q plus r is the remainder எவ்வளவு? 9. So for the first integer, when divided by 13, the remainder is 9. Okay, for the second integer, that is nothing but y. For the y, when divided by 13, remainder வந்து எவ்வளவு வருது? What is the remainder? 7. For the third integer, okay, remainder is 10. Okay, this is what given in the sum. Okay, positive integers, okay, divided by 13 and the remainders they gave, we are applying that lemma's that division formula. A is equal to bq plus r, b is 13. Okay, b is the 13 and quotient we don't know, the remainder we know for every integer. For first integer the remainder is 9, for second integer remainder is 7, for the third integer remainder is 10. Okay, this is given. இப்ப question என்ன கேட்டிருக்காங்க? show that a plus b plus c is divided by 13. Okay, a plus b plus c is nothing but all these integers. Okay, so what we need to take, x plus y plus z, இத வந்து we need to add. So x plus y plus z means what? Add all these equations on the right hand side. So 13q plus 9 plus 13q plus 7 plus 13q plus 10. Okay, this summation இருக்குல இந்த equation, that is divisible by 13 அப்படி நம்ம ப்ரூவ் பண்ணோம். Okay, so அப்ப என்ன வரும் டோட்டலா? 13q means 39q plus 9 plus 7 வந்து எவ்வளவு? 16 plus 10 26. Right, so மூணு நம்பரையும் ஆட் பண்ணா என்ன வருது? 39q plus 26. so இந்த ஈக்குவேஷனை டிவைட் பண்ணா, இப்ப இந்த சம்மேஷன் இருக்குல்ல, இதை டிவைட் பை 13 போட்டோம்னா என்ன வரும்? கோஷன்ட் என்ன வரும்? டிவைட் பை 13 போட்டோம்னா 39 டிவைட் பை 13 வந்து 3 வருமா? ஓகே, 26 டிவைட் பை 13 2. so கோஷன்ட் வந்து என்ன வரும்? 3q plus 2, ரிமைண்டர் வந்து 0. so this is divisible by 13. ஓகே, அவ்வளவுதான் சம்மே. क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்க? இப்ப அகைன் क्वेश्चन ரீட் அவுட் பண்ணு. abc னு மூணு நம்பர். when the positive integer b and c are divided by 13, the respective remainders are 9, 7 and 10. show that a plus b plus c is divisible by 13. okay, so three positive integers a b c எடுத்துறோம். okay, we applied that
Lemma's formula. A is equal to, okay, ABC net. A is equal to 13Q plus 9, remainder 9. Second number la 13 ஆல divide பண்றோம், remainder 7. Third number la 13 ஆல divide பண்றோம், remainder is 10. And then the summation we are finding out, that is A plus B plus C. Okay, so A plus B plus C is equal to, right hand side la எல்லா equationையும் add பண்றோம், and then என்னது அந்த ரிசல்ட் வந்து divided by 13 ஆங்கறத பார்க்கணும். அவ்வளவுதான். It is divided by 13. Okay, so next fifth sum. Fifth sum read out பண்ணு. Prove that square of any integer leaves the remainder either 0 or 1 when divided by 4. Okay, leaves the remainder either 0 or 1 when divided by 4. Okay. So first what we take is any integer. In the question la enna sollikanga, they said any integer when the square, okay, is divided by 4, it gives the remainder either 0 or 1. So first let us assume the number is x. Okay, so the integer can be either odd number or even number. Okay, x வந்து odd number ஆ இருக்கலாம், x is a odd number, or x may be the even number. So both the cases we need to prove, right? So first case is what? X is the odd number. Case 1, x is odd number. Okay, so x is equal to odd number அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, okay, இதோட ஸ்கொயர் வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். Okay, or first, okay, we will take x is the even number. Okay, so x is the even number, that is nothing but 2q. It is divided by 2, right? An even number is divided by 2. So x is equal to 2q. And then x square எடுக்கணும். X square is equal to what? 2q the whole square, that is equal to 4q square. So இது வந்து என்னது? ஈவன் நம்பருக்கு ஸ்கொயர். When it is divided by 4, கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க? When it is divided by 4, okay, 4 கேன்சல் ஆயிடும், ரிமைண்டர் வந்து என்ன வருது? 0 வருது, ரைட்? கோஷன்ட் வந்து q ஸ்கொயர், ரிமைண்டர் 0, கரெக்ட்? q ஸ்கொயர், ரிமைண்டர் வந்து இருக்காது. ஓகே, so when x is a even number, அதோட ஸ்கொயர் வந்து divisible by 4 ஆ இருக்குது. Then x is odd number. Okay, consider x is the odd number. அப்ப x வந்து odd number அப்படின்னு கன்சிடர் பண்ணினா என்ன அர்த்தம்? இப்ப 2q வந்து ஈவன் நம்பரா, அது கூட +1 போட்டிக்கோ, +1. இதுதான் வந்து என்னது? odd number, கரெக்ட்? x is even number na x is equal to 2q. When x is the odd number, x is equal to 2 into q plus 1 அப்படின்னு எடுத்துக்கணும். So இப்ப இதோட ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணு. 2q plus 1 the whole square. Okay, that is equal to 4q square plus 4q plus 1. ரைட்டா? இப்ப இத 4q square plus 4q plus 1. Okay, so 4q plus 1. Okay, q is equal to, so 4k into k plus 1 plus 1, that is equal to 4q plus 1. So இப்ப என்ன வருது உனக்கு? இதுல 4q இருக்கா? 4q-வை வெளியே எடுத்துரு. ஃபர்ஸ்ட் ரெண்டுல இருந்தோம். 4q-வை வெளியே எடுத்துட்டோம்னா, okay, we will get what? q plus 1. Okay, 4q-வை வெளியே எடுத்துட்டோம்னா இந்த ரெண்டுல காமனா 4q வெளியே எடுத்துடலாமா? 4q வெளியே போயிடும். இங்க q ஸ்கொயர்ல ஒரு q இருக்கும். q plus 1 plus 1, right? So
இப்ப என்ன ஆகுது இந்த ஈக்குவேஷன் எப்படி மாதிரி இருக்கு 4 into q into q plus 1 plus 1 அப்படின்னு மாதிரி இருக்கு ஓகே சோ இப்ப இது என்ன ஆகுது இந்த ஸ்கொயர் வந்து 4 ஆல டிவைட் பண்ணா என்னாச்சு 4 ஆல டிவைட் பண்ணா a is equal to bq plus r தானே அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி பாருங்க a is equal to bq plus r கரெக்ட்டா அப்ப x ஸ்கொயர் தான் வந்து இது a that is equal to என்னது 4 into q into q plus 1 plus r ரிமைண்டர் என்ன வருது 1 வருதா bq வந்து இது 4 into q 4 into இந்த ஃபிகர் தான் என்னது bq and then r வந்து என்னது ரிமைண்டர் 1 சோ இந்த கேஸ்ல ரிமைண்டர் 1 வந்துருச்சு ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து என்னது x வந்து ஈவன் நம்பரா இருந்தது ஈவன் நம்பரா இருந்தப்ப நமக்கு ரிமைண்டர் வந்து என்ன வந்துருச்சு 0 வந்துருச்சு கரெக்ட்டா x ஸ்கொயர் is equal to 4q ஸ்கொயர் இந்த சைடுல என்னாச்சு x ஸ்கொயர் is equal to 4q ஸ்கொயர் பிளஸ் ரிமைண்டர் வந்து 0 வந்துருச்சு நமக்கு ஆட் நம்பரா இருக்கிறப்ப x ஸ்கொயர் is equal to 4 into q plus 1 plus 1 ரிமைண்டர் வந்துருச்சு ஓகே சோ क्वेश्चन ஸ்டேட்மென்ட்ட திரும்ப ரீட் அவுட் பண்ணு prove that square of any integer leaves the remainder either 0 or 1 when divided by 4 okay so when x is an even number remainder is 0 when x is an odd number remainder is 1 okay so that problem statement is proved okay next sixth sum use elliptic division algorithm to find the highest common factor HCF of 340 and 4112 867 and 225 10,224 and 9,648 84 90 and 120 okay what we will do is first and second you take as a homework because that is very simple we will go with the third and the fourth okay so third what is the third okay third what are the two integers they gave 10,224 and 9,648 what I said first we need to apply that lemma's formula that is a is equal to b into q plus r right so take the higher number okay as a so a வந்து என்னது 10,224 is equal to b வந்து என்னது lower number 9,648 into q plus r okay இந்த சோ இப்ப என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா எடுத்துக்கணும் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணனும்னா என்ன பண்ணணும் இதோட ரிமைண்டர் 0 வருதா பார்க்கணும் இல்ல ரிமைண்டர் 0 வர்ற வரைக்கும் என்ன பண்ணணும் நம்ம a b ன்னு அப்ளை பண்ணிட்டே இருக்கணும் பார்த்தோம்னா we see that examples so first இப்ப 9648 10,224 9648 ஆல டிவைட் பண்ணனும் 10,224 divided by 9648 okay this is a simple division okay இது வந்து only one time தான் டிவைட் ஆகும் கரெக்ட்டா one time தான் டிவைட் ஆகும் அப்ப ரிமைண்டர் என்ன வரும் இதுல இருந்து -9648 போட்டோம்னா எவ்வளவு வரும் ரிமைண்டர் $576 something. Okay, 576 is the remainder. So, இப்ப என்ன ஆகுது இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் என்னாச்சு 10,224 is equal to 9648 into 1 plus 576. Now the remainder is not 0. Okay. Remainder is not 0. இப்ப என்ன பண்ணணும் again applying the Euclid's division algorithm. Okay. அகைன் என்ன பண்ணணும் இந்த டிவிஷன் அல்காரிதம் அப்ளை பண்ணணும் ஹையஸ்ட் நம்பர் எடுத்துக்கோ 576 எடுத்துக்கோ a வந்து 576 ஓகே
okay, A is equal to okay, we need to take these two numbers 9648 and 576. Okay, so 9648 is equal to 576 into Q plus R. Okay, so இப்போ என்ன பண்ணேன் 9648 divided by 576 division போடு. ஓகே, எவ்வளவு வருது பாரு. இதுல மேக்ஸிமம் எவ்வளவு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 9648 divided by 576ல இதுல வந்து மேக்ஸிமம் 16 வரைக்கும் போகும் ஆக்சுவலா. ஓகே, சோ அப்ப எவ்வளவு வரும்னா 576 into 16 plus ரிமைண்டர் எவ்வளவு வரும் அப்படின்னா 432 வரும். ஓகே, ஸோ அகைன் என்ன ஆகுது 9648 வந்து 576 into 16 plus 432 மாறி இருக்கு. இப்பயும் ரிமைண்டர் வந்து என்ன ஆகல, ரிமைண்டர் 0 ஆகல. அப்ப அகைன் என்ன பண்ணணும், டிவிஷன் அல்காரிதம் அப்ளை பண்ணு. 576 432 இந்த ரெண்டையும் எடுத்துக்கோ. ஸோ 576 is equal to 432 தான் வந்து பி கோஷன்ட் பிளஸ் ரிமைண்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். டிவிஷன் போடு 576 divided by 432 only one time தான் டிவைட் ஆகும். So 432 into 1 plus ரிமைண்டர் வந்து என்னது இதுல உள்ள பேலன்ஸ் 6 minus 2 4. Okay, 7 minus 3 4, 5 minus 4 1, 144 வரும். ஓகே, அகைன் இப்பயும் ரிமைண்டர் வந்து என்ன வரல, 0 வரல, ரிமைண்டர் வந்து 144 இருக்கு. ஸோ அகைன் இதை வந்து என்ன பண்ணு, டிவிஷன் அல்காரிதம் அப்ளை பண்ணணும். அப்ப 432 is equal to 144 into Q plus R. புரியுதா? வாட் வி டிட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா. ரெண்டு ஹையஸ்ட் நம்பர் எடுத்துட்டோம். எந்த நம்பர் கிரேட்டரா இருக்கோ, which is the higher number that we take as the A, lower number as B. ஓகே, இந்த டிவிஷன் ஃபார்முலா அப்ளை பண்றோம். ரிமைண்டர் 0 இருக்கா பார்க்கறோம், ரிமைண்டர் 0 இல்ல. ஓகே, ஸோ என்ன பண்றோம், we took again this quotient, this B and the remainder we are applying again the formula. Next time remainder வரல, remainder 432 வந்துச்சு. So again we took that B and R, we took the B and R. Okay, again we applying the division formula. இப்ப remainder 144 வருது. remainder 144 is not again divisible. So again வந்து என்ன பண்றோம், equation apply பண்றோம். So 144 into Q plus R. Okay, so இந்த மாதிரி சால்வ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஃபைனலா என்ன வரும்னா 144 into 3 plus 0 வரும். So 432 வந்து 144 into 3 plus 0 வரும். So 144 தான் வந்து என்னது highest common factor of the two numbers. புரியுதா? ஏதாவது டவுட் இருக்கா இதுல? இல்ல, 0 வர வரைக்கும் இதே மாதிரி தான் பண்ணுமா? 0 வர வரைக்கும் இது மாதிரி பண்ணணும். ரிமைண்டர் 0 ஆகுற வரைக்கும் நீ இந்த ஸ்டெப்ஸ் ரிப்பீட் பண்ணா ஃபைனலா வர்றதுதான் வந்து என்னதுன்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஓகே, நோட் பண்ணிட்டியா? எழுதிட்டாங்க. ரொம்ப இதா இருக்குன்னா லைட் போடணும். லைட்டிங்